கல்லூரி பெண்களே பிரெயின் வாஷ் பண்ணி இதில் இறக்கிடுறாங்க. குடும்ப பெண்களை வேலைக்கு ஹஸ்பண்டு போயிடும், பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுது. அது மாதிரி சும்மா தானே இருக்க வீட்டில், ஒரு 2 ஹவர் வந்தீங்கன்னா ஒரு 5000 கிடைக்குங்கிற மாதிரி அவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி இறக்குறாங்க. இது வந்து தவறானது, சொசைட்டியை வந்து கெடுக்கிற விஷயந்தான். நம்ம எந்த வகையிலையும் அரசுக்கு சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற எல்லாமே இல்லீகல் தான். ரெண்டாவது ப்ராஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தான் வழக்கு, ஜென்ஸுக்கு வழக்கே கிடையாது. அந்த சட்டத்தில் அவள் அழைத்தமையால் நான் சென்றேன். ஓகே, கால் அவங்க தான், அவங்க அழைச்சதுனால நான் போனேன். ஜென்ஸ் மேலே வழக்கு இருக்காது, வட்டி விட்ருவாங்க. லேடிஸ் மேலே தான் வழக்கு போடுவாங்க. ஆனால் ப்ராஸ்டியூட் நடத்துகிறான் வழக்கு போடுவாங்க. ஜென்ஸ் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க 4-5 பேரை வச்சு, அதில் வழக்கு போடுவாங்க கட்டாயமாக. மினிங் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பெருகி வரும் பொருளாதார தேவைகள்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. இல்லை 1,50,000 2 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் விற்கிது, வாங்கணுங்கிற ஒரு ஆசை. மனிதனுடைய ஆசையை தூண்டு, சதுரங்க வேட்ட மாதிரி அவன் ஆசையை தூண்டு, அவன் ஆட்டோமேட்டிக்காக லைன் எடுப்பான்னு சொல்கிற மாதிரி ஆசையை தூண்டி இதில் நிறைய பேர் அப்பாவிகளையும் இறக்கி விட்றாங்க. இறக்கிட்ட பிறகு அதுலேருந்து மீள முடியாது. நான் நேர்களுக்காக தான் சொல்கிறேன். இது ஆரம்பம் வந்து ரொம்ப கரும்பு சாப்பிட்ற மாதிரி போயிடலாம், பட் அதுலேருந்து நீங்கள் வர முடியாது. டிசீஸ் இருக்குது அதில். ஆமாம், ஹெச்ஐவி, விடி இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது. கஸ்டமர் உங்கள்கிட்ட ரெகடாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட ஏற்காட்டில் வந்து ஒரு பெண்ணை வெட்டி போட்டாங்க.